ஜரா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் மீட் பண்ணி பேசிக்கலாம். ஒரு செகண்ட் என்னோட கால் அட்டன் பண்ணு ப்ளீஸ். இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ண அவள் தான். இத்தனை வருஷத்தில் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன். ஆனால் உன் மேலே வந்த லவ் வேறு யார் மேலேயும் வந்ததில்லை. நீ 1000 தான் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு. உன்கிட்ட அதை சொல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஆனால் நீ என் வாழ்க்கையில் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்கணுமா என்ன? என்னோடய மனைவியாக இருக்கலாமே. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சார், அந்த டைலாக் எப்படி இருக்கு? நீ தான் கரெக்டாக சொல்லுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்கே பாரு, நானே செம்ம காண்டில் இருக்கேன். தேவையில்லாமல் இந்த டைமில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத. அண்ட் இந்த மாதிரிலாம் நீ போய் ப்ரப்போஸ் பண்ணால் அவள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. தயவு செஞ்சு இந்த மாதிரி கருமத்தெல்லாம் பண்ணி தொலைச்சிடாத. எதுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? இல்லை, என்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. அதை இப்போ உங்கள் முன்னாடி பண்ணி காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? என்னது? இல்லைங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு ப்ரொப்போசல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உங்கள் முன்னாடி பண்ணி காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த பொண்ணு உங்களை விட்டு ஓடிய பண்ணுவா. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எப்போ லவ் சொல்ல போறீங்க? சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நீங்களாவது சிரிச்சிங்க. அவங்க என் மேலே கோவப்பட்டு துரத்தி விட்டாங்க.
இது என்ன பிக்கி? அவள் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது. என் மேலே அவளுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ இதில் ஒரு காயினாக போடுவா. இது எப்போ ஃபுல்லாகுதோ அதுக்கப்புறம் லவ்ன்ற பேரில் டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்லிட்டா. என் கதையை கேட்க சோகமாக இருக்குல்ல? இல்லை, வியாடாக இருக்கு. 6 மாதத்துலேயே ஃபுல் ஆயிடுச்சா? அதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக இருக்கும். நான் அப்பப்போ அவளுக்கு தெரியாமல் காயின் எடுத்து வெளில போட்டுடுவேன். சாரி. என் கதையே சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சிரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீ நினைக்கிற மாதிரி இல்லை சாரா. நான் ஒன்றும் உன்னை சீட் பண்ணல. என்னை நம்பு. நீ பார்த்தது எல்லாமே போய். நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் உனக்கு நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ். ஹலோ சாரா? ஃபோனை விட்டா மயிறு. யாரு? இல்லை, ஃபோனில் மயிருன்னீங்களே, யாரு? இவனா? இவனா மயிறு. எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்லெஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓ, என்ன மாதிரி? சேச்சே, அவன் மாதிரி நீ ஒன்றும் மோசம் இல்லை. நீங்கள் பண்ணது உங்கள் அந்த பொண்ணு பிடிக்கல, அவ்வளோதான். எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் கோபம் வரும் தான். ஆனால் நீ அந்த பொண்ணுக்காக ஒரு எஃபர்ட் போடல. இவன் அந்த மாதிரிலாம் இல்லை. அவனை கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளவோ கிரேட். ஏன் வாட்சை தூக்கி போட்டு உடச்சிங்க? அது கோவம் வந்துச்சு, அதான். ஓ, வாட்சை தூக்கி போட்டு உடச்சா கோவம் போயிடுமா? அப்படி சொல்லிட முடியாது. அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். அவன் வாங்கி கொடுத்த வாட்ச் தானே, அவனை தான் எதுவும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அந்த வாட்சை போட்டு உடச்சிக்கிறேன். அப்போ எனக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணும். இல்லை, இப்போ அவர் மேலே கோவம் இருந்தனால தான் அந்த வாட்சை தூக்கி போட்டு உடச்சிங்க. இப்போ எனக்கு கீர்த்தி மேலே அது ஒரு கோவம் கிடையாது. ஆனால் அவன் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அதுலேருந்து இப்போ நான் வெளில வரத்துக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் அது எனக்கு சரியாகும். இந்த சில்லறையெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? உண்மையிலே உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? உனக்கு என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? அப்படி இல்லை, ஆனால் நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க. ஆனால் மற்றவங்களோட பரவாயில்ல. மற்றவங்களோட பரவாயில்லனா? நான் என் லைஃப்பில் பார்த்தவங்களோட நல்லவ தான். இதை இப்போ கால் பண்ணானே மயிறு, அவனோடய நல்லவன் தான். அவனை பற்றி பேசினாலே காண்டாகுது. இதில் அவனுக்கு ப்ரப்போஸ்லாம் வேறு பண்ணியிருக்கேன். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பதிலாக உன்ன மாதிரி இருக்கா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். என்ன சிரிக்கிறேன்? என்கிட்டலாம் யாரும் பேச கூட மாட்டாங்க. இதில் எங்கே அந்த ப்ரப்போஸு? உட்காரு உட்காரு.
இன்னும் 2 மினிட்ஸில் ஃப்ரெண்ட் வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? வீட்டுக்கா? வீட்டுக்கெலாம் போய் பல மாதம் ஆகுது. என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே அங்கே போக முடியாதுல்ல. ஃப்ரெண்டு வீட்டில் தான் போகணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் குணத்துக்கெலாம் உன்னை யாராலையும் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுன்னு. இப்போ அது உண்மையாயிடுச்சு. ஆனால் அவங்க தானே உங்களை ஏமாத்துனாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அவன் என் கூட இருக்க முடியாம தானே இன்னொருத்தி தேடி போனான். அப்படி பார்த்தா அவனால் என்னை வச்சுக்க முடியலன்னு தானே அர்த்தம். இங்கே பாருங்கள், என்கிட்டலாம் யாராலையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கூட பேச முடியாது. ஆனால் கீர்த்திக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் தனியாக சந்தோஷமாக சிரித்து ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் நீங்கள் கீர்த்தி அளவுக்கு கிரேட் கிடையாது. வேணா உங்களுக்கு ஒரு செகண்ட் பிளேஸ் கொடுத்துடலாம். ஓ, அப்புறம் அம்மா சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள் கூட எல்லாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. சரி, நீங்கள் கிளம்புங்க. நீங்கள்? நான் இங்கே அப்படியே போயிடுவேன், பக்கத்தில் தான். சரி, ஓகே. பாய். பாய்.